ஹீரோயின் கூடயே வந்துட்டு இன்னொரு டாக்டர் வாலண்டரியா வந்துட்டு அங்கே ஆர்மி கேம்புக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டாரு இல்லையா, அவர் ஹீரோயின் கிளம்பும் போது நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் கூட வேலை செய்கிற டாக்டர் தானே அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்கிறா. அதே நேரத்துக்கு இப்போ தான் ஹீரோக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வருது, ஹீரோவும் ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கான். தம்பிக்காரன் ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க வந்து டின்னருக்கு வேற ஒரு டாக்டர் கூட போயிட்டாங்க, இப்போ தான் காரில் ஏறி கிளம்புனாங்க, நான் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தம்பிக்காரன் சொல்கிறான். அதை கேட்ட உடனே ஹீரோக்கு அப்படியே லைட்டாக வயிறு எரியுது. இந்த கூட்டிகிட்டு போன டாக்டர் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு தண்ணியில் எதையோ கலந்து கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு லைட்டாக தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஹீரோயினும் கண்டுபிடிச்சிடறா. அதனால அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, எனக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்க மாதிரி இருக்கு, எங்கன்னா பார்க்கிங்கில் நிறுத்துறீங்களா, உங்களுக்கும் எனக்கும் அங்கே வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்றா. ஐயோ டாக்டர், நீங்க இந்த அளவுக்கு ஓப்பனாக இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல, நானே தேவையில்லாத ரிஸ்க் எல்லாம் எடுத்துட்டேன், நான் டைரக்டா உங்ககிட்ட கேட்டிருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா வண்டியை ஓரம் கட்டின கொஞ்ச நேரத்திலேயே ஹை ஹீல்ஸ் எடுத்து பேக் சீட்ல உட்கார வச்சு அவனை அட்டி பின்னி எடுக்கிறா. அட நாயே புறம்போக்கு, என்ன தைரியம் இருந்திருந்தா ஒரு டாக்டர் நானு எனக்கே வந்து கண்டது கலக்கி தண்ணியில கொடுத்துருப்பேன், அவ்வளோ கேனையாடா நானு அப்படின்னு சொல்லிட்டு பொலன்னு பொலக்கிறா. அவன் ஐயோ அம்மா தாயை விட்டுரு அப்படின்னு கதறான். ஹை ஹீல்ஸே உடஞ்சிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு டின்னர் சாப்பிட போவாங்கன்னு சொல்லிட்டு இவங்கள ஃபாலோ பண்ணி வந்து பார்த்துட்டு ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே பேருந்த மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. ஏண்டா 2 ஹை ஹீல்ஸுமா உடஞ்சிடுச்சு அப்படின்னும் போது, ஆமா உங்களோட ஷூவை கடன் கேட்டாலும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் காரை விட்டு இறங்கி பாக்குறா. ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் ஐயோ தலைவீரி கோலமா இவ்வளோ கேவலமா நின்றுகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம வாயில இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையும் வந்துடுச்சு, கூவமே கொப்பளிச்ச மாதிரி ஆயிடுச்சு, இவன் எதற்கே அப்படி மானம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே மயக்கம் வரா மாதிரி சீனை போட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தலையெல்லாம் சுத்துது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன் என்னாச்சு, உனக்கு எதுனா பண்ணுதா அப்படின்னும் போது அவன் என்ன ரொம்ப அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்றா. என்னது, அவன் ஒன்னு அடிச்சானா, சரி ஓகே நான் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. நான் இவளை கூட்டிட்டு போறேன், ஆனா இதுக்கப்புறம் அவன் வந்துட்டு எங்க 2 பேர் கண்ணுலயும் படவே கூடாது, அதுக்கான வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஃப்ரெண்டுக்காரன் சும்மா இல்லாம எப்படியாவது இவங்க 2 பேரையும் சேர்த்து விடணுன்றதுக்காக என்ன பண்றானா, அதாவது அண்ணனுக்கு வந்து இன்னும் கூட நிறைய அடிபட்டுருச்சு தெரியுமா, அது மட்டும் இல்லாம முதல்ல அடிபட்டது இல்ல, அந்த ஊண்டு கூட ஓப்பன் ஆயிடுச்சு, ரத்தமா வந்தது அப்படி இப்படின்னும் போது ஹீரோயின் பதறி போயிடுறா. இன்னது உண்மையாவா, அப்பனா டைரக்டா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கே போங்க, நான் இவருக்கு உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ ஓகே ஓகே அப்படின்னு ஜாலியா ஓகேன்னு சொல்லிடுறான். ஹீரோவை கூட்டிட்டு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோவா சிரிச்சுக்கிட்டே இருக்கான். என்ன நீ சும்மாவே சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது ஹீரோயின் வந்து ஹீல்ஸை கட்டி அடிச்சுக்கிட்டு இருந்தா இல்லையா, அதுதான் அவனுக்கு ஞாபகம் வருது போல. ஐயோ நம்ம பேசின கெட்ட வார்த்தைலாம் இவன் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றாங்க, அது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா